அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டோட ஐபிஎல் போட்டி நடந்துட்டுருக்கு. இதில மேட்ச் நம்பர் வந்து 2 மும்பை இந்தியன்ஸ்க்கும், கேகேஆருக்கும் நடக்குது. இந்த மேட்ச் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ வான்கேடே ஸ்டேடியம் மும்பையில தான் நடக்குது. அதே மாரி வந்து நேத்து குடுத்த மேட்ச் டெலகிராம் சேனல்ல சொல்லியிருந்தேன். ஆ ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி வந்து ஆர்சிபி வந்து வெற்றி பெற்றது. ஆ மறக்காம வந்து மேட்ச் ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும்னா டெலகிராம் சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. டெலகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருப்பேன். இன்னைக்கோட மேட்ச் வந்து பார்ப்போம். இந்த மும்பை இந்தியன்ஸ்க்கும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்து முதல்ல வந்து டாஸ வின் பண்ணுவாங்க. டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங் சூஸ் பண்ணுவாங்க. பவுலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஜஸ்பிரிட் பும்ரா, ருதர்ஃபோர்ட், தீபக் சஹர், மயன் மார்க்கண்டே இவங்களும் நல்ல ஒரு ஆதிக்கத்த செலுத்துவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் தான் நெறைய பிளேயர்கள் வந்து ரொம்ப சாதகமா இருக்கு. அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, பில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா. இவங்க 5 பிளேயர்ல மேட்ச்ச வந்து முடிச்சுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆ பார்ப்போம். ஆனா ஓவரால் பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸும் கொஞ்சம் சாதகமாவே இருக்கு. இருந்தாலும் 7 மணிக்கு மேல தான் அந்த மேட்ச் கணிப்புகள் வந்து இன்னும் துல்லியமாக சொல்ல முடியும். இருந்தாலும் இங்க பாருங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் ரகுவன்ஷி சாரி அங்கிஷ் ரகுவன்ஷி, அக்ஷய் ரஹானே, சுனில் நரைன், கேம்ரான் கின், வருண் சக்கரவர்த்தி. இவங்க வந்து 5 பேரும் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து இந்த டீமா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. டீமுக்கே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். இதில வந்து ரகுவன்ஷி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. ரஹானேவும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. சுனில் நரைன் வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும். அவர் அவர் மட்டும் தான் டீமுக்காக போராடுற மாரி இருக்கும். கேமரான் கிரீன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. வருண் சக்கரவர்த்தியும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. ரிங்கு சிங் கொஞ்சம் டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. ரம்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வைபவ் அரோரா இவங்கலாம் கொஞ்சம் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா குடுப்பாங்க. இது எல்லாம் வந்து பாசிபிள் பிளேயிங்ல வந்து எடுத்தது. மேட்ச் அப்ப வந்து யார் வேணா உள்ள வரலாம், யார் வேணா வெளிய போலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அ மறக்காம வந்து சேனல சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அ தேங்க் யூ ஃபார் ஆல் சப்போர்ட்டிங். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. மறக்காம சேனல் வந்து டெலகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.